Hello friends, welcome back to Suha Academy. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 6 ஓட சமச்சீர்ல டேர்ம் 3 சோஷியல் யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் தி சங்கம் ஏஜ் இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இந்த லெசனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்கேஸ் நீங்க ஃபுல்லா லெசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக் வரணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கிளிக் பண்ணி லெசனை பார்த்துக்கோங்க. வாங்க இப்ப எக்ஸசைஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பட்டினி கல்ட் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை. பட்டினி கல்ட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். செகண்ட் கொஸ்டின், which dynasty was in power during the சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ் அப்படின்னாலே என்னங்க, சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் தான் சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எது வந்து பவர்ல இல்ல அப்படின்னு கேட்டோம்னா பல்லவாஸ். Third question, the rule of Pandiyas was followed by. பாண்டியன் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்து யாரு ரூல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலபிராஸ். Fourth question, the lowest unit of administration during the சங்கம் ஏஜ் was. சங்கம் ஏஜ்ல லோவஸ்ட் யூனிட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னங்க, அதாவது நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தவங்கள லோவஸ்ட் யூனிட் கீழே இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஊர். Fifth question, what was the occupation of the inhabitants of the குறிஞ்சி region? குறிஞ்சி ரீஜியனோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங். செகண்ட் ரோமன் லெட்டர், ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசர்ஷன். த அசம்பிளி ஆஃப் த போயட்ஸ் வாஸ் நோன் அஸ் சங்கம். அதாவது ஒரு போயட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது பேர் தான் சங்கமா அப்படின்னு கேட்டா ஆமா கரெக்ட். ரீசன், தமிழ் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த சங்கம் லிட்ரேச்சர். ஆக்சுவலி சங்கம் லிட்ரேச்சரோட லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா இந்த அசம்பிளி ஆஃப் போயட்ஸ் தான் சங்கம்னு சொல்றோம் அப்படிங்கறதுக்கான ரீசன் வந்து கீழே கொடுக்கப்படல. அப்போ both A and R are true and R is not correct explanation of A. Second question, which of the following statements are not true? எப்பவுமே ஒன்னு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டினை நம்ம நல்லா ரீட் பண்ணணும். சோ இந்த கொஸ்டின்ல நாட் ட்ரூ எது வந்து கரெக்ட் இல்லை, எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஏ, கரிகாலா won the battle of தலையாளங்கணம். சோ கரிகாலா பேட்டில் ஒன் பண்ணது வெண்ணி அப்படிங்கறதா வின் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து தப்பு. The பதிற்று பத்து provides information about Chera kings. இது வந்து கரெக்ட். The earliest literature of the Sangam age was written mostly in the form of prose. prose வகையில் எழுதப்பட்டதான்னு கேட்டா இல்ல, poem. சோ இதுவும் தப்பு. சோ எது வந்து தப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 and 3. So 1 and 3 only. Third question, the ascending order of the administrative division in the ancient Tamilagam was. So ascending orderல ஆர்டர் பண்ண சொல்றாங்க. So first என்ன வரும், ஊர் வரும். செகண்ட் ஒன் வந்து குரம், நெக்ஸ்ட் நாடு, அதுக்கப்புறம் மண்டலம். So ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Match the following dynasties in the royal insignia. அதாவது இப்ப சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸோட சிம்பிள்ஸ், அதாவது அவங்க பிளாக்ல இருக்கிற சிம்பிள் எது எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து சேராஸ். சோ சேராஸ்க்கு என்ன வரும், போ அண்ட் ஆரோ. சோலாஸ்க்கு டைகர், பாண்டியாஸ்க்கு ஃபிஷ். சோ ஆப்ஷன் வந்து ஏ. 3, 2, 1. இதுக்கு ஒரு க்ளூ வச்சுக்கலாங்க. அதாவது நம்ம போ அண்ட் ஆரோனா என்ன, வில்லு அம்புன்னு சொல்றோம். சோ வில்லு அம்பு நம்ம கத்துக்கணும்னா சேராஸ். சோ எல்லாத்துக்கூடையும் சேத்துல மிதிச்சுதான் நம்ம கத்துக்க முடியும், அதனால சேராஸ். சோலாஸ், டைகர் சோளம் சாப்பிடுது. பாண்டியாஸுக்கு, பாண்டியாஸ் அப்படின்னாலே சவுத் சைடு. சோ சவுத் சைட்ல வந்து நிறைய ஹார்பர் ரிலேட்டடா இருக்கிறதுனால சோ ஃபிஷ் நிறைய கிடைக்கும். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு க்ளூக்கு தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் fill in the blanks. First one, the battle of Venni was won by. the battle of வெண்ணிய வின் பண்ணது யாரு, கரிகாலன். Second one, the earliest Tamil grammar work of the Sangam period was. தொல்காப்பியம். தொல்காப்பியம். Dash built கல்லணை across the river Kaveri. So கரிகாலன். கரிகாலன். The chief of the army was known as. So army chief என்னன்னு சொல்லுவாங்க, தானை தலைவன். தானை தலைவன்.
Fifth question, land revenue was called. Land revenue என்னன்னு சொல்லுவாங்க? இறை. IRAI. ஓகேங்களா? So fill in the blanks முடிஞ்சிருச்சு. Next, true or false. First question, the singing bards of the Sangam age were called இருளர். அதாவது சங்கம் ஏஜ்ல பாடுறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? இருளர்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா தப்பு. இருளர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பாணர் அல்லது விரலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின், caste system developed during the சங்கம் ஏஜ். caste system சங்கம் ஏஜ்ல தான் வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, அதுவும் ஃபால்ஸ். நாட் டெவலப், ஆக்சுவலி டெவலப் ஆகல. கிளார் வாஸ் த வில்லேஜ் சீஃப். ஆமாங்க, வில்லேஜ் சீஃப கிளார்னு சொல்லுவோம். புகார் வாஸ் த ஜெனரல் டேர்ம் ஆஃப் சிட்டி. புகார சிட்டின்னு சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, ஹார்பர் அல்லது போர்ட் இந்த மாதிரி இதுதான் புகார்னு சொல்லுவோம். சோ அதுவும் தப்பு. ஃபிஃப்த் கொஸ்டின், கோஸ்டல் ரீஜியன் வாஸ் கால்ட் மருதம். சோ கோஸ்டல் ரீஜியனை மருதம்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுவும் தப்பு. கோஸ்டல் ரீஜியனை நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். சோ இப்போ தென்னர், வனவர், சென்னி, அதியமான் இது யார் யாருக்கு என்னென்ன பேரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சோ தென்னர் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா பாண்டியாச சொல்லுவாங்க. வனவர் அப்படின்னு ஷேராச சொல்லுவாங்க. சென்னி அப்படின்னு ஷோலாச சொல்லுவாங்க. அதியமான் அப்படிங்கிறது வேலர். ஓகேங்களா? சோ இதோட மேட்ச் முடிஞ்சு. நெக்ஸ்ட், answer in one or two sentences. Name any two literary sources to reconstruct the history of ancient Tamilagam. So ancient Tamilagam நம்ம reconstruct பண்றதுக்காக, reconstructனா என்னங்க, திருப்பி அதை எழுதுறதுக்காக ரெண்டு லிட்டரரி சோர்சஸ் நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 88ல இருக்கு. பேஜ் நம்பர் 88ல இங்க லிட்டரரி சோர்சஸ் அப்படின்னு இருக்குல்லங்க, இதுல ஏதாவது 2 எழுதிக்கலாம். ஓகேங்களா? தொல்காப்பியம், எட்டு தொகை. சோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2 சொல்லியிருக்கேன், அவங்க எனி 2 தான் கேட்டிருக்காங்க. சோ தொல்காப்பியம், எட்டு தொகை. செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் நடுக்கல் அல்லது வீரக்கல்? இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 93. பேஜ் நம்பர் 93ல வீரக்கல் ஆர் நடுக்கல் அப்படின்னு இருக்கா. இதுதான் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். The ancient Tamils had a great respect for the heroes who died in the battlefield. The hero stones were erected to commemorate heroes who sacrificed lives in their wars. அதாவது இந்த வீரக்கல் அல்லது நடுக்கல் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது பழங்காலத்துல ஒரு வார் நடக்கும்ல, அதாவது போருக்கு போன ஹீரோஸ் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க. சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஒரு மரியாதை செலுத்துற விதமா கொண்டு வந்ததுதான் இந்த வீரக்கல் அல்லது நடுக்கல் அப்படிங்கிறது. தேர்ட் கொஸ்டின், நேம் 5 திணைஸ் mentioned in சங்கம் லிட்ரேச்சர். சோ இதோட பேஜ் நம்பர் 93. 5 திணை தானே கேக்குறாங்க. சோ இதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுதான் 5 திணைஸ் நம்ம சொல்றது. இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், நேம் எனி 2 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிலேட்டட் டு சங்கம் பீரியட். அதாவது சங்கம் பீரியட் ரிலேட்டடான 2 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னா என்னங்க, அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதுல ரிசர்ச் பண்றதுக்காக அந்த இடத்த தோண்டி ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அததான் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்றோம். அதுல ஏதாவது ஒரு 2 சைட்ஸ் சொல்றாங்க. சோ இதோட பேஜ் நம்பர் 88. சோ பேஜ் நம்பர் 88ல ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படிங்கிறது ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, ஆலங்குளம், உறையூர். இங்கேயுமே எனி 2 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறனால ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. சோ இது ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த 7 patrons. அதாவது கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்ற அவங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதோட பேஜ் நம்பர் 91. So the 7 patrons are பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் அண்ட் நல்லி. இவங்களதான் 7 patrons அப்படின்னு சொல்றோம்ல, கடையேழு வள்ளல்கள். அந்த 7 பேரு இவங்கதான். இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின், நேம் எனி 3 தமிழ் பொயட்டிக் ஒர்க்ஸ் ஆஃப் காலப்ரா பீரியட். இதோட பேஜ் நம்பர் 95. பேஜ் நம்பர் 95ல எனி 3 ஒர்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இங்க நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். The literary sources of this period அப்படிங்கிறது காலப்ரா பீரியட் include தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம் அண்ட் பெரிய புராணம்,
Sival Sindhamani and Kundalagesi were also written during this period. So, any 3 கேட்டிருக்கிறனால இதுல any 3 நீங்க எழுதிக்கலாம். 7th Roman letter, answer the following. Discuss the status of women in Sangam society. இதோட பேஜ் நம்பர் 93. 93ல ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படின்னு ஒரு டாபிக்கே இருக்கு. இது வந்து அந்த டீடைல்ல ஃபர்ஸ்ட் ஒன். There was no restriction for women in social life. சோஷியல் லைஃப்ல உமனுக்கு இது நீங்க பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. They were learned and wise women. சோ அந்த உமன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா நல்லா படிச்சவங்களாவும் இருந்தாங்க, நல்லா அறிவானவங்களாவும் இருந்தாங்க. 40 women poets had lived and left behind their valuable works. 40 women poets இருந்திருக்காங்க. அவங்க அந்த காலத்துல வாழ்ந்து நம்மளுக்கு தேவையான நிறைய ஒர்க்ஸும் நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. மேரேஜ் வாஸ் a matter of self choice. மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க தனிப்பட்ட விஷயமா இருந்துச்சு, அவங்களோட இஷ்டமா இருந்துச்சு. However, chastity அதாவது கற்பு was considered the highest virtue of women. அதுதான் ஒரு உமனோட ஒரு பெரிய விஷயமா எடுக்கப்பட்டது. Sons and daughters had equal shares in their parents' property. Parents propertyல பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஈக்குவல் ஷேர் கொடுக்கப்பட்டது. Women poets of Sangam age, ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், பொன்முடியார். ஓகேங்களா, இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் உமன் poets of Sangam age அப்படின்னு போட்டு இவங்களை எழுதிக்கோங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். நிறைய பேரு ஆன்சர் கிரிட்டுக்கான ஆன்சரும் கொடுக்க சொன்னீங்க. சோ இப்போ அதையும் பாத்திரலாம். மென்ஷன் 2 எபிக்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். சோ சங்கம் ஏஜோட 2 எபிக்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், இன்னொன்னு வந்து மணிமேகலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட், நேம் த 2 groups of officials who assisted the king. சோ இந்த who assisted the king அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 92ல பாத்துக்கோங்க. சோ அதுல வந்து 2 செட் ஆஃப் அபிஷியல்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஐம்பேருங்குருத்து, இன்னொன்னு வந்து எண்பேராயம். சோ பேஜ் நம்பர் 92ல அதுக்கான ஸ்பெல்லிங்கோட இருக்கும். நேம் எனி 2 women poets of the சங்கம் பீரியட். சோ சங்கம் பீரியடுக்கும் நிறைய போயட்ஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம். சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஔவையார், பொன்முடியார். உங்களுக்கு யார் 2 பேர் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், நேம் எனி 3 மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ். சோ 3 மேஜர் போர்ட்ஸ் பார்க்கும்போது கொற்கை, தொண்டி, முசிறி. நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் கான்ஸ்டிடியூட்டட் முத்தமிழ். முத்தமிழ் அப்படிங்கறதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இயல், இசை, நாடகம். நெக்ஸ்ட், சிலப்பதிகாரம் வாஸ் ரிட்டன் பை. சிலப்பதிகாரத்தை எழுதினவரு இளங்கோ அடிகள். நெக்ஸ்ட், தலையாளங்கலம் இஸ் ரிலேட்டட் டு விச் பாண்டியன் கிங். எந்த பாண்டியன் கிங்கோடது இந்த தலையாளங்கனம் அப்படிங்கிறது? பாண்டியன் நெடுஞ்செழியன். Which eco region was called மென்புலம். சோ இந்த மென்புலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்டைல் லேண்ட் அதாவது எங்க வந்து நம்மளால விவசாயம் பண்ண முடியுமோ, எங்க உற்பத்தி பண்ண முடியுமோ அததான் ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ எந்த இடத்த மென்புலம் அப்படின்னு சொல்லுவோம்னா மருதம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்றோம்ல, அதுல மருதம் தான் வந்து மென்புலம் அப்படின்னு சொல்றோம். The lighthouses in the ports are called. So lighthouses in the ports என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி புக்ல ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. கலங் கரை லங்கு சுடர். ஓகேங்களா, இதோட ஆன்சர் கிரிட்டும் முடிஞ்சிருச்சு. சோ இந்த லெசன்ல என்ன டவுட்டா இருந்தாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த லெசனோட ஃபுல் வீடியோவுமே டீச் பண்ணிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுலயும் பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும்னாலோ இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, அல்லது கொடுத்திருக்கிற மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா லிங்க்லயும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். பை பை, ஹாப்பி லேர்னிங்.